ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மிக்கல்லை வச்சு எப்படி பூண்டு என்ன செஞ்சு ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பூண்டு பற்களை வெளியெடுக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ இந்த பூண்டு பற்கள்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த 4 இடத்தையும் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி நம்ம கட் பண்ணி விடும்போது, அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்க இந்த மாதிரி பூடுடைய தோலை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். மெனக்கிட்டு இருந்து உரிச்சுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரே ஒரு இடத்துல வந்து இந்த பி ஷேப்பில் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி பூண்டு தோல்களில் என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். மற்றபடி நல்லா 4 சைட்லையும் ஒரு கத்தியை வச்சு ஒரு வாந்து விட்டோம் அப்படின்னா அழகா என்ன செய்யணும். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம உயிரோடு நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு அடுத்த வேலையை நம்ம என்ன செய்யணும், பார்க்க தொடங்கிடலாம். இந்த மாதிரி நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, கேஸில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை என்ன செய்யலாம். பாருங்கள் எப்படி இந்த மாதிரி கிடைக்குது. இதை இப்போ நம்ம அம்மியில் இப்படி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நம்மளுடைய கத்தி இருக்குல்ல, அதாவது இந்த மாதிரி கத்திகளை வச்சு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பின்னாலே இப்படி லைட்டாக இப்படி வச்சு இந்த சைடில் வச்சு ஒரு முறுக்கு விட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், இந்த மாதிரி பூண்டு பற்கள் ஈஸியாக நம்ம கையிலேயே என்ன செஞ்சுக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உதிரியாக என்ன செஞ்சுக்கோம், ஆயிக்கும். இந்த பாருங்க எப்படி வருது பாருங்க.